சென்னை தியாகராயர் நகரில் உள்ள இலகணேசன் இல்லத்திற்கு சென்று மறைந்த இலகணேசன் உடலுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் அஞ்சலி செலுத்தினார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பாஜக மூத்த தலைவரும் நாகாலாந்து ஆளுநருமான இலகணேசன் உடலுக்கு முதலமைச்சர் அவருடைய சென்னை தியாகராய நகர் இல்லத்திற்கு சென்று மரியாதை செலுத்துகிறார். முதலமைச்சர் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தக்கூடிய அந்த காட்சிகளை நாம் திரையினில் பார்த்து வருகிறோம். இலகணேசன் மறைந்த செய்தி கேட்டு மிகுந்த துயருற்றேன் என்று தன்னுடைய இரங்கல் பதிவினை அவர் தெரிவித்திருந்தார். மாண்புடன் நடந்து கொண்டு அரசியல் நாகரீகம் பேணி காத்தவர் இலகணேசன் என்றும் தன்னுடைய இரங்கல் குறிப்பில் அவர் தெரிவித்திருந்தார். சென்னை தியாகராய நகரில் உள்ள இலகணேசன் இல்லத்திற்கு நேரில் சென்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அஞ்சலி செலுத்துகிறார். இந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். பாஜக மூத்த தலைவரும் நாகாலாந்து ஆளுநருமான இலகணேசன் உடலுக்கு முதலமைச்சர் நேரில் அஞ்சலி செலுத்துகிறார். இது பற்றிய கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பாலாஜி இணைகிறார். பாலாஜி, விரிவான தகவல். நாகாலாந்து ஆளுநரும் பாஜக மூத்த தலைவருமாக இருந்த இலகணேசன் கடந்த ஒரு வார காலமாக உடல்நலக் குறைவு காரணமாக சென்னை அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். இந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி இன்று மாலை இலகணேசன் உயிரிழந்தார். இந்த நிலையில் அவரது உடல் சற்று முன்பாக சென்னை தியாகராய நகரில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்திற்கு கொண்டு வரப்பட்டது. அவரது உடல் கொண்டு வந்தவுடன் முதல் நாளாக தற்பொழுது தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவரது உடலுக்கு தற்போது நேரடியாக அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். குறிப்பாக கடந்த வாரம் சென்னை தியாகராய நகரில் இருக்கக்கூடிய இலகணேசன் இல்லத்தில் அவருக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் கடந்த ஒரு வாரமாக இருந்த சூழலில் தற்போது அவருக்கு அந்த சிகிச்சை பலனளிக்காமல் தற்போது உயிரிழந்த சூழ்நிலையில் முதலமைச்சர் தற்போது அஞ்சலி செலுத்தி வருகிறார். இதனைத் தொடர்ந்து பாஜகவின் தேசிய மகளிர் செயலாளர் வானதி சீனிவாசன், அதே போல பாஜகவின் மூத்த நிர்வாகியும் தற்போது இலகணேசன் இல்லத்திற்கு வருகை தந்துள்ளனர். ஒருவர் பின் ஒருவராக அவரும் தற்போது இலகணேசன் உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய அந்த காட்சிகளும் தற்போது நாம் பார்த்து வருகிறோம். இலகணேசனை பொறுத்தவரையில் பாஜகவில் மிக மூத்த தலைவர்கள் ஒருவராக இருந்த நிலையில் அவர் தற்போது நாகாலாந்து ஆளுநராக பதவி வகித்துள்ள சூழ்நிலையில் உடல்நலக் குறைவால் தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர் உடல்நல சிகிச்சை பலனுக்கும் தற்போது அவர் காலமாகியுள்ளார். விவரங்களுக்கு நன்றி பாலாஜி.